உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஹலோ, வணக்கம். சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி 17வது மாதாந்திர கருத்தரங்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் மதிய உணவுக்கு பின் கோமதி மகேஷ்குமார் அவர்கள் இப்போ உரையாற்ற வருகிறார். அவரை நம்ம சங்க சார்பாக உங்கள் சார்பாக அவரை வருகிறேன்னு வரவேற்கிறாங்க. ஓம் குருவே போற்றி. சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் பார்த்தீங்கன்னா 17வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கம். காலையிலேருந்து ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட குருமார்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பான கருத்துக்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும், எங்கள் ஆசிரியர் உயர்திரு விஜயனையா அவர்களுக்கும், ஜோதிட மூத்த அறிஞர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்களா சிரம் தாழ்ந்த வணக்கம். நம்ம இந்த காலகட்டம் பார்த்தீங்களா மாணவர்கள் பரீட்சை எழுதிட்டு 10வது 12வது வகுப்பு பரீட்சை எழுதிட்டு 10ஆம் வகுப்புக்கு பிறகு என்ன குரூப் எடுத்து படிக்கலாம், 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் என்ன கல்வி தேர்ந்தெடுத்து படிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு சில ஆசைகள் சிறு வயசுலேருந்தே இருக்கும். இந்த துறை தான் படிக்கணும், இந்த துறையில தான் நம்ம சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸ் பார்த்து ஒரு ஆசை ஏற்பட்டிருக்கலாம். அல்லது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர்களை பார்த்து அந்த எண்ணம் மனசுல வந்திருக்கும். அவரை போல நான் இருக்கணும், அவரை போல மருத்துவ உத்தியோகத்தில் இருக்கணும், அவரை போல இராணுவத்துறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு சிறு வயசுல ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? சரி, இப்ப நம்ம ஜாதகம் பதிவு செஞ்சிருக்கோம் பாருங்க போர்டுல. இந்த பெண் பாத்தீங்களா அரசு மருத்துவர் பெண் ஜாதகம். இது சேலத்தை சேர்ந்தவங்க. 4/8/2000 பிறந்த தேதி பாத்தீங்களா 4/8/2000 6:35 AM 6:35 AM. லக்னம் கடக லக்னம். இந்த பெண் பாத்தீங்களா கடக லக்னம். லக்னத்திலே சூரியன், செவ்வாய், புதன். லக்னத்துக்கு 2ல பாத்தீங்களா சுக்கரன், லக்னத்துக்கு 3ல சந்திரன், லக்னத்துக்கு 6ல பாத்தீங்களா கேது பகவான், லக்னத்துக்கு 11ல சனி பகவானும் குரு பகவானும் இருக்காங்க. லக்னத்துக்கு 12ல ராகு பகவான் இருக்காங்க. இது ராசியில் உள்ள கிரகம். இதை சுற்றி நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கோங்க. யாருடைய நட்சத்திரத்துல இருக்கு, அந்த கிரகம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்கு அப்படிங்கறத அழகா நம்ம எடுத்துக்கலாம். நவாம்ச லக்னம் கும்ப லக்னம். நவாம்ச லக்னம் கும்ப லக்னம். லக்னத்துல சனி பகவான் இருக்காரு. மேஷத்துல குருவும் சுக்கிரனும் சந்திரனும் இருக்காங்க. மிதுனத்துல ராகு பகவான், கடகத்துல புதன் இருக்காரு, கன்னியில செவ்வாய் இருக்காரு, தனுஷுல கேது பகவானும் சூரியனும் இருக்காங்க. இந்த பெண் பாத்தீங்களா இப்ப ராகு திசையில புதன் புத்தி நடக்குது. வயசு 26. ராகு திசையில புதன் புத்தி நடக்குது. இந்த பெண் பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில கேம்பஸ்லயே செலக்ட் ஆகி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சிறப்பா மருத்துவத்துறையில இப்ப அரசு உத்தியோகத்துல இருக்காங்க. திருமணம் முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு ஜாதகத்துல பாத்தீங்களா இந்த பெண் மருத்துவத்துறை தான் படிக்கும் அப்படிங்கிறதுக்கு கிரக நிலை இருக்கணும் இல்லையா? நம்ம சுகர் நாடியில பாத்தீங்களா அப்படியே அழகா எளிமையா சொல்லலாம். ஒரு ஜாதகத்துல ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, நல்லா படிக்குமா அப்படின்னா லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும் சரி, வர்க்கோத்தம பெற்றாலும் சரி, இவர்கள் எல்லாமே கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் குழந்தை ரொம்ப அருமையா படிப்பா. பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரிங்க சார். லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதியும் வீடு பரிவர்த்தனை பெற்றாலும், நட்சத்திர பரிவர்த்தனை பெற்றாலும், வர்க்கோத்தம பெற்றாலும், ஆட்சி உச்ச நட்பு கேந்திரத்துல அமைஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தை படிப்புல பாத்தீங்கன்னா நம்பர் 1. ஸ்கூல்ல அவதான் ஃபர்ஸ்டா வருவாங்க, காலேஜில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிரேட்ல வருவாங்க. என்ன துறை எடுத்து படிக்கிறாளோ அந்த துறையில பதவி, பட்டம், விருது அந்த பொண்ணு வாங்குவா அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லலாம். சரி, இந்த பொண்ணு ஏன் மருத்துவத்துறை இந்த பெண்ணுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு நம்மளுக்கு விதிமுறை வேணும் இல்லையா? சுகர் நாடியில் ரொம்ப அழகா சொல்லலாம். நம்ம சுகர் நாடியில் பாத்தீங்களா சூரியன் தாங்க சார் மருத்துவ கிரகம். சூரியன் மருத்துவ கிரகம், செவ்வாயும் மருத்துவ கிரகம் தான். அவர்களுடன் பாத்தீங்களா ராகு பகவான். ராகுங்கிறது கெமிக்கல். 12ஆம் அதிபதி. 12ஆம் இடங்கிறது மருத்துவமனை. 12ஆம் அதிபதி. இவர்களுடன் சேர்ந்து 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கணுங்க சார். 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாதான் அந்த குழந்தைங்க அந்த உத்தியோகத்தை எடுத்து செய்வாங்க.
10ஆம் அதிபதி தொடர்பு இல்லாம நீங்க கிரக இணைவு வந்தா அந்த குழந்தை படிக்கிறது ஒண்ணா இருக்கும், வேலை செய்யறது ஒண்ணா இருக்கும். சூரியன், செவ்வாய், ராகு, 12ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை மருத்துவம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ஜாதகத்தில் எப்படி அந்த விதியை பொருத்தணும் இல்லையா? பாருங்க, லக்னம் யார் காலில் இருக்கு பாருங்க. லக்னம் புதன் காலில் இருக்குது, ஆயிலியம் மூலம். அந்த புதன் பாருங்க லக்னத்துல வர்க்கோத்தமமா இருக்காது. ரொம்ப சிறப்பான பலன் இல்லையா? புனர்பூச நாள்ல வர்க்கோத்தமமா இருக்காரு. இதுவே ஆமாங்கய்யா, புஷ்கர நவம்சம் ஐயா சொல்ற மாதிரி இதுவே மிக சிறப்பான பலன் ஒண்ணு. சரிங்களா? சூரியன் பாருங்க லக்னத்திலே இருக்கிறாரு. கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் அவரே. சூரியன் வந்து பாத்தீங்களா கடக லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியும் அவரேங்களா. செவ்வாய் எப்படி தொடர்பா இருக்காரு? லக்னத்திலே செவ்வாய் இருக்காருங்களா. 12ஆம் அதிபதி எப்படி தொடர்பு? 12ஆம் அதிபதி பாருங்க லக்னத்திலே இருக்கிறாருங்களா. ராகு பாருங்க 12ஆம் அதிபதி பாவத்துல இருக்காரா. அப்ப சூரியன், செவ்வாய், 10ஆம் அதிபதி, ராகு, 12ஆம் அதிபதி எல்லாமே தொடர்பு. சூப்பரா படிச்சுட்டு அரசு உத்தியோகத்துல இந்த பொண்ணு வேலை செய்யறாங்க. மருத்துவமனையில பொதுநல மருத்துவரா இருக்காங்க. ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா பல்லு அந்த டென்டல் டிபார்ட்மெண்ட்ல எடுத்து படிச்சாங்க. இது மாதிரி ஒரு ஜாதகம் பார்த்தோமா இந்த குழந்தை மருத்துவம் படிக்கும் அப்படிங்கிறத, சூரியன், செவ்வாய், 10ஆம் அதிபதி, ராகு, 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு மெடிக்கலுக்கு போட்டு விடுங்க. அந்த குழந்தை ரொம்ப சிறப்பா படிப்பா. சரிங்களா? சரி, இப்படியே நம்ம ஒவ்வொரு கிரகமும் வந்து பாத்தீங்களா 10ஆம் அதிபதியோட என்னென்ன தொடர்பு இருந்துச்சுன்னா, இப்ப பெற்றோர்கள் வந்து ஜாதகம் அனுப்பி கேட்கறாங்க, இந்த குழந்தை 11க்கு அப்புறம் என்ன குரூப் எடுத்து படிக்கலாம், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், இன்னும் குரூப் எல்லாம் இப்ப நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 12வது பரீட்சை எழுதிடுச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன கல்வி எடுக்கலாம்? மெடிக்கலுக்கு எடுக்கலாமா, இன்ஜினியரிங் எடுக்கலாமா, வேற குரூப் எடுக்கலாமா, வேற துறை என்ன எடுத்தா அந்த குழந்தை நல்லா படிப்பா அப்படிங்கிறத நம்ம கிட்ட பெற்றோர்கள் கேட்டுக்கிறாங்க. நம்ம 10வது முடிச்ச உடனே 11வது எடுக்கிறோம் பாத்தீங்களா, அந்த 11வது வகுப்பே நம்ம தொழில டிசைட் பண்ணிடுங்க சார். 11வது வகுப்பே வந்து பாத்தீங்களா இந்த குரூப். மேக்ஸ் நம்மளுக்கு பயாலஜி இருந்துச்சுன்னா மெடிக்கலுக்கு போவாங்க இல்லையா, அக்ரிகல்ச்சர் படிப்பாங்க. இது மாதிரி அந்த 11ஆம் வகுப்பே வந்து பாத்தீங்களா அந்த குழந்தைங்களை தீர்மானம் செஞ்சிடும். ஆமா, படிப்பு சார்ந்த வரும். அதனுடைய என்ன பிரிவு நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு கல்லூரிங்கிறப்ப என்ன பிரிவு வந்து பல பிரிவுகளா பிரியும். ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா 10ஆம் அதிபதியோட சூரியன், செவ்வாய், ராகு, 12ஆம் அதிபதி நம்மளுக்கு எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா மெடிக்கல் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. அதே மாதிரி 10ஆம் அதிபதியோட புதன் குரு, 10ஆம் அதிபதியோட புதன் குரு இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா இன்ஜினியரிங் எடுத்துப்பாங்க. இன்ஜினியரிங்ல என்ன படிப்பு? இப்ப வந்து ஏஐடிஎஸ் அது மாதிரி குரூப் வந்திருக்குது, மெடிக்கல் வந்திருக்குது, ஆர்டிபிஷியல் இன்ஜினியர் அதுவும் வந்திருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இந்த டிபார்ட்மெண்ட் வருது. எலக்ட்ரிக்கல் மட்டும் வந்திருக்குது, நம்மளுக்கு மெக்கானிக்கல். இது மாதிரி துறை வந்து பாத்தீங்களா புதனுக்கும் குருவுக்கும் வந்துருங்க சார். 10ஆம் பாவத்துடன் குரு புதன் தொடர்பு பெற்று, 10ஆம் பாவத்துடன் தொடர்பு இருந்தா தான் நம்ம அந்த குரூப் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா அது குழந்தைங்க அந்த துறைக்கு போக மாட்டாங்க. புதன் நம்ம குருவை ஏன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா, புதன்ங்கிறது புதிய கண்டுபிடிப்புங்க சார். வித்தை காரகன், வித்யா காரகன் எல்லாமே புதன் தான். அந்த படிப்பை நுட்பமா படிச்சு அதுல ஆராய்ச்சி பட்டாலாம் வாங்கணும் அப்படின்னா புதன் ஒரு ஜாதகத்துல வலிமையா இருந்தால் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி மனப்பான்மை போகும். அப்படிங்கிறதுக்கு குரு எடுத்துக்கணும். 10ஆம் பாவத்துடன் புதன் தொடர்பு இருக்கணும். தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகள் மெக்கானிக்கல் படிக்கலாம். இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்களா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இது எல்லாமே குழந்தைங்க படிக்கலாம் சார். அடுத்தது 10ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி ராகு இவர்கள் எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா இசை, இயல், நாட்டியம். 3ஆம் இடங்கிறது நம்மளுடைய கைகள், 9ஆம் இடங்கிறது நம்மளுடைய கால் பாதம். இசை, நாட்டியம், நடனம் இது எல்லாமே அந்த குழந்தைங்க ரொம்ப சிறப்பா கத்துப்பாங்க சார். எங்க வீதியில வந்து பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு வயசு என்ன 21 வயசு தான் இருக்கும். நேத்து வந்து பாத்தீங்களா ஒரு 4 வருஷமாவே அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா சங்கீத நாட்டிய பள்ளின்னு வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சலங்கை பூச்சி நடத்தினாங்க. நேற்று அந்த பொண்ணுக்கு என்ன 22 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு 10ஆம் பாவத்துடன் 3ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது, 9ஆம் அதிபதி தொடர்பு இருக்குது. இவர்களுடைய சேர்க்கையில ராகு பாக்குறாரு, இவர்களுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்காரு, பார்வை இருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்களா பரதத்துல அப்படி ஒரு ஆர்வம். சின்ன வயசு தானேங்க சார், சின்ன வயசு தான். அது மட்டுமா அவ கத்துக்கிட்டது இல்லாம மாணவர்களை உருவாக்குறாள்ல, அது இல்ல சிறப்பு. அந்த பொண்ணு வயசுக்கு 3ஆம் பாவம் தானே உருவாக்கும் பாவம், பரிமாண வளர்ச்சி இல்லைங்களா. அந்த பொண்ணு கத்துக்கிட்டத கலைய மற்ற 50 குழந்தைகள் பக்கமா இப்ப உருவாக்கிட்டாலே, அப்ப அந்த குழந்தைக்கு 3ஆம் பாவம் ஊக்குவிக்கும் பாவம், முயற்சி பாவம், வெற்றி ஸ்தானம், இந்த பாவம் எல்லாமே பலமா இருக்குது. அந்த 3ஆம் அதிபதியோட 9ஆம் அதிபதி பிளஸ் ராகு தொடர்பு வர்றப்ப
அந்த குழந்தை நாட்டியத்துல ரொம்ப சிறப்பா பரதத்துல நல்ல ஒரு விருது வாங்கிட்டு வரா. அது நம்ம சொல்லலாம். அடுத்தது அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவங்கிறது முயற்சி தானங்க சார். குழந்தைங்க நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன படிச்சாலுமே நீ நல்லா படிப்பு சாமி, நல்லா வருவ, நல்லா படி நம்ம ஊக்கப்படுத்தணும். அந்த ஊக்கப்படுத்துற பாவம் 3ஆம் பாவம் தான். நான் ஆரம்ப காலத்துல ஜோதிடம் படிக்கிறப்ப வந்து பாத்தீங்களா மேடையெல்லாம் பேசுறது எனக்கு ஒரு தயக்கம் இருக்கும். அப்பா கிட்ட அப்பா எல்லாமே உங்க வயசு அளவுக்கு இருக்காங்க, எப்படி போய் நான் போய் பேசுறது அப்படின்னு நான் கேட்பேன். சொல்லுவார் ஐயா, பேசணும், எந்த இடத்துக்கு போனாலும் பெண் பிள்ளைங்க பயந்துக்க கூடாது, தைரியமா பேசணும், எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. மாணவர்கள் எல்லாருக்குமே அப்பா தான் சொல்லுவாரு, எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கல. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு டாபிக் எடுத்து தைரியமா எந்த இடத்துக்கு போனாலும் சபையில பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அது மாதிரியே அந்த ஊக்குவிக்கும் பாவம் 3ஆம் பாவம் தாங்க சார். 3ஆம் பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னு நம்ம குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும். குழந்தைங்க அழகா படிச்சு வந்துருவாங்க. அடுத்தது 10ஆம் அதிபதியோட சந்திரனும் குருவும், 10ஆம் அதிபதியோட சந்திரனும் குருவும் தொடர்பு இருந்துச்சுன்னா விவசாயம், உணவு, அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கலாம். வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, நீர்வளத்துறை இது எல்லாமே வருங்க சார். அது மட்டுமா கேட்டரிங், சமையல், உணவு சார்ந்த படிப்பு எல்லாமே குழந்தைங்க ரொம்ப விரும்பி படிப்பாங்க. சமையல் ரொம்ப பிரமாதமா செய்வாங்க. ஒரு ஜாதகத்துல நம்ம ஜாதகத்துக்கு எடுத்துக்கோங்க, ஒரு ஜாதகத்துல 10ஆம் அதிபதியோட சுக்கிரனும் சந்திரனும் தொடர்பு இருந்துச்சுன்னா சமையல் வந்து பாத்தீங்களா ரொம்ப ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப சிறப்பா சமைப்பாங்க. ரொம்ப பிரமாதமா இருக்கும். ருசி பாகம் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப நல்லா சமைப்பாங்க. உணவுக்கலை நிபுணரா இருப்பாங்க. உணவுக்கலை நிபுணர், கேட்டரிங் வச்சு நடத்துறது, கேட்டரிங் கல்லூரி வச்சு நடத்துறது, பிளஸ் சத்துணவுகளெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்குறப்ப 10ஆம் பாவத்துடன் சூரியன் சந்திரன் 10ஆம் பாவம் தொடர்பு இருக்கிறப்ப சத்துணவுல இருக்கிறீங்களா, நியாய விலை கடையில வேலை பார்க்குறீங்களான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே உணவுத்துறை சார்ந்து தானிய கிடங்கு இதெல்லாமே எங்களுக்கு வந்து தொழிலா அமையும். அப்போ அந்த குழந்தைங்களுக்கு 10ஆம் பாவம் இப்படி தொடர்பு வரப்ப நம்மளை எங்களை வழிபடுத்திடணும், இப்படி நீங்க படிங்க அப்படின்னு நம்ம எங்களுக்கு சொல்லலாம். 10ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி பிளஸ் வந்து பாத்தீங்களா 10ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துடன் 8, 2, 10 தொடர்பு வந்துச்சுன்னா கமிஷன் தொழிலுங்க சார். கமிஷன் தொழில் எல்ஐசி வந்து பாத்தீங்களா, அந்த எல்ஐசி வந்து அது ஒரு ஸ்டடியா படிக்கிறது, தரகர், கமிஷன், மறைமுக நம்மளுக்கு அது மாதிரி வரும், ஏஜென்சி வச்சு படிக்கிறது, ஷேர் மார்க்கெட் இப்பெல்லாம் ஆன்லைன்ல வந்து பாத்தீங்களா நிறைய கிளாஸ் இருக்கு. அதே மாதிரி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்க்கு நிறைய கிளாஸ் இருக்கு. பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் வந்து பாத்தீங்களா பிஸ்னஸ் மார்க்கெட்டிங்க்கு, அந்த ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் நிறைய இப்போ வந்து 1 year 2 years கோர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல சொல்லித்தராங்க. அது மாதிரி கோர்ஸ் எல்லாம் குழந்தைங்க எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் அதிபதியோட நம்மளுக்கு சுக்கிரன் புதன், 10ஆம் அதிபதியோட சுக்கிரனும் புதனும் தொடர்பு வந்துச்சுன்னா ஜவுளித்துறை, நெசவு, டெக்டைல்ஸ், டிசைனிங், பியூட்டிஷியன், ஓஆப்டெக்ஸ், ஆடை வடிவமைத்தல் இது எல்லாமே வந்து பாத்தீங்களா சாயப்பட்டறை இது எல்லாமே வந்து பாத்தீங்களா எங்களுக்கு தொழிலாமையும். ஸ்பின்னிங் மில் பருத்தி ஆடை உற்பத்தி செய்யறது, அது செக்கிங் அது மாதிரி டிபார்ட்மெண்ட்ல மேனேஜர் அது மாதிரி லைன்ல இருக்காங்க. அப்போ இங்கெல்லாம் இப்போ பாலிடெக்னிக்கெல்லாம் வந்து பாத்தீங்களா இது மாதிரி டெக்டைல்ஸ் தான் இங்கே படிச்சிருப்பாங்க. அப்போ எடுத்து நம்ம சொல்றப்ப அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியோட குருவும் கேதுவும், 10ஆம் அதிபதியோட குருவும் கேதுவும் பிளஸ் 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா நாட்டு வைத்தியம் செய்வாங்க, சித்த வைத்தியம் செய்வாங்க, ஹோமியோபதி படிப்பாங்க. 10ஆம் அதிபதி பிளஸ் 12ஆம் அதிபதி குரு கேதுங்கிறது நம்மளுக்கு மருத்துவ கிரகம். 12ஆம்ங்கிறது நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்தா மருத்துவமனைன்னு சொல்லுவோம். அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வைத்தியசாலை இல்லையா, வைத்தியசாலை மடம் இப்படி சொல்லுவோம் இல்லையா. அப்ப குரு கேது 12ஆம் அதிபதி 10ஆம் பாவத்துடன் தொடர்பு வந்துச்சுன்னா நாட்டு வைத்தியம், ஹோமியோபதி, சித்த வைத்தியத்தை எல்லாம் குழந்தைங்க வந்து படிக்கிறப்ப அது தொழிலா எங்களுக்கு அமைஞ்சுக்குங்க சார். அடுத்தது 10ஆம் அதிபதியோட குரு புதன் ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா அக்கௌண்ட்ஸ் எடுத்து படிப்பாங்க. கணக்கியல் வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா வரும். 10ஆம் அதிபதியோட புதன் ராகு குரு சம்மந்தப்பட்டு அவங்களோட 10ஆம் அதிபதி இருக்கிற ஒரு கிரகம் எல்லாம் வந்து அதுவும் 10ஆம் பாவத்தில் என்ன கிரகம் உச்சம் பெறுதோ அந்த கிரகத்தின் வழியாக அந்த பாடத்திட்டத்தை எடுத்து படிச்சா இன்னும் சிறப்பா இருக்கும். கண்டிப்பா அந்த திசா புத்தி காலத்துல எங்களுக்கு ஜாப் கிடைச்சிடும். தனியார் தொழிலா இருந்தாலும் சரி, அரசு தொழிலா இருந்தாலும் சரி, 10ஆம் பாவத்துல உச்சம் பெற கிரகத்துக்கு இன்னும் வலிமை அதிகம் சார். 10ஆம் பாவம் வலிமை, 10ஆம் பாவத்துடன் உச்சம் பெற கிரகத்தின் வாயிலாக தொழில் எடுத்து படிக்கிறப்ப அந்த திசா புத்தியில எங்களுக்கு தொழில் அமையங்கிறத நம்ம அழகா சொல்லலாம். இப்ப குரு புதன் ராகு தொடர்புங்கிறப்ப நம்ம மேக்ஸ் எடுத்துக்கலாம். கணக்கு வந்து பாத்தீங்களா எங்களுக்கு ரொம்ப சிறப்பா வரும். அதோட வந்து பாத்தீங்களா புதனும் நம்மளுக்கு சூரியனும் ஒரு இடத்துல இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வந்து புதனாதிபத்திய யோகம் இல்லையா.
சூரியனை விட புதன் வந்து தாண்டி போயிடணும். சூரியனை விட புதன் வந்து தாண்டி போயிடுச்சுன்னா தான் அது புதனாதிபதி யோகம். ரொம்ப நெருங்கிய டிகிரி இருந்துச்சுன்னா அது புதனாதிபதி தோஷமா மாறிடும். அங்க வந்து புதனும் சூரியனுக்கு உண்டான கிரகம் அந்த புதனாதிபதி யோகம் வேலை செய்யறது இல்ல. சூரியனை விட புதன் தாண்டி போயிடணும். அப்ப நம்மளுக்கு எத்தனை டிகிரி கொடுத்துருக்கோம்? 13 டிகிரி கொடுத்துருக்குறோம் புதனுக்கு இல்லையா? அந்த 13 டிகிரி தாண்டி போகிறப்ப அந்த புதனும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கிறப்ப குழந்தைங்க ரொம்ப சிறப்பா படிக்கிறாங்க. என்ன கேள்விங்கிறத அவ்வளோ அழகா யூகிக்கிற திறன் புதனாதிபதி யோகம். அது குறைஞ்ச டிகிரியில் இருந்துச்சுன்னா புதனாதிபதி தோஷமா மாறிடும், அறிவு மங்கிடும். அந்த புதனுக்கு உண்டான காரகம் வேலை செய்யாது. அது தாண்டி போறப்ப யோகமா வேலை செய்யும். புதனோட நம்மளுக்கு வந்து பாத்தீங்களாங்க சார், புதனோட நம்மளுக்கு ராகுலாம் இருந்துச்சுன்னா கணிதம் ரொம்ப சூப்பரா வரும். புதனோட சூரியன் இருந்துச்சுன்னா மிக மிக தெளிவு, அறிவு, புத்தி இருக்கும். புதனோட சந்திரன் இருந்துச்சுன்னா கவிதை, பாட்டு, அந்த கலை நுட்பம், இலக்கியம் பிளஸ் புலமை இது எல்லாமே இருக்கும். புதனோட சந்திரன் சேர்ந்துச்சுன்னா பாட்டு எழுதுறது, கவிதை எழுதுறது, இசை இயல்கெல்லாம் நம்மளோட டைலாக் எழுதுறது, அந்த புலமை வந்து பாத்தீங்களா ரொம்ப சூப்பரா இருக்கும். புதனோட ராகு சேர்ந்துச்சுன்னா கணிதம் ரொம்ப அருமையா இருக்கும். புதனோட சனி சேர்ந்துச்சுன்னா வியாபாரத்திறன். புதனோட சனி சேர்ந்துச்சுன்னா வியாபாரத்திறன், அந்த வியாபார சூட்சமும் தெரியும் எங்களுக்கு. புதனோட கேது சேர்றப்ப நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குங்க சார். எந்த ஒரு செயலை கொடுத்தாலும் அவருக்கு என்ன, அவருடைய ஆராய்ச்சி மனப்பான்மையில என்ன எடுக்கிறாரோ அதை தான் அவர் ஏத்துப்பாரு. யார் சொன்னாலும் அதை வச்சுக்க மாட்டாரு. ஓ இதனால்தான் இங்க சொன்னீங்களா அப்படின்னு நம்ம கேட்டு விளக்கம் வாங்கிக்குவாங்க. புதனோட கேது சேர்ந்துச்சுன்னா பாருங்க ரொம்ப நுட்பமா எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அப்படி புதனோட சேர்ந்த கிரகத்துக்கு என்னென்ன வலிமைங்கிறத எடுத்துக்கோங்க சார். அதே மாதிரி 10ஆம் அதிபதியோட நம்மளுக்கு 3ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி எல்லாம் தொடர்பு இருந்து 10ஆம் அதிபதியோட 3ஆம் அதிபதி சிறுதூர பயணம், 9ஆம் அதிபதி வெளியூர், 12ஆம் அதிபதி வெளிநாடு. இந்த நீர்ராசி வந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா, அல்லது 3, 9, 12 இந்த பாவத்திலிருந்து அந்த கிரகம் திசை நடத்துது அப்படின்னாவே மாணவர்களை வந்து இப்ப கேட்பாங்க, எங்க ஊர்லயே காலேஜ்ல இடம் கிடைக்குமா, இல்ல வெளியூர்ல சேர்த்தலாமா, இல்ல ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு அனுப்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை கேட்பாங்க இல்லையா? அப்ப நீர்ராசி வந்து ஒரு கிரகம் திசை நடத்துது அப்படின்னா வெளிநாட்டுக்காக அந்த குழந்தைய படிக்கிறதுக்கு தாராளமா அனுப்பலாம். நல்லபடியா படிச்சு வந்துடும். 3ஆம் இடங்கிறது ஒரு இடம் மாற்றம், 9ஆம் இடங்கிறது கொஞ்சம் ஒரு வெளி ஊர் அனுப்பி வைக்கலாம், 12ஆம் இடங்கிறது வெளிநாடு. வெளிநாட்டுக்கெல்லாம் படிக்க வைக்கிறப்ப ரொம்ப அந்த குழந்தை படிப்புல சிறப்பா வந்துடும். அதே மாதிரி 10ஆம் அதிபதியோட 4ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சனி செவ்வாயெல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா கட்டடக்கலை, சிவில் இன்ஜினியரிங் அந்த குழந்தை வந்து பாத்தீங்களா ரொம்ப சிறப்பா படிக்கும். 10ஆம் அதிபதியோட சனி சந்திரன் தொடர்பு வந்துச்சுன்னா பெயிண்டிங், வர்ணம், கடை, ஏஜென்சி வச்சு கொடுக்கறது, பெயிண்டிங் கடை வந்து ஏஜென்சி எடுத்து நடத்துறது பிளஸ் கடை வச்சு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப சிறப்பா வரும். நம்மளுக்கு எப்படி கிரகம் நம்மளுக்கு 10ஆம் பாவத்துடன் தொடர்பு வந்து அந்த கிரக வினையோட நம்ம பொருத்தி சொன்னா மட்டும்தான் அந்த குழந்தை படிக்கிறதும் அந்த தொழிலும் ஒரே மாதிரி அமையுங்க சார். 10ஆம் அதிபதியோட தொடர்பு இல்லாமல் நீங்க கிரகணி வச்சு சொன்னீங்களா அந்த குழந்தை படிக்கிறது ஒன்னா இருக்கும், வேலை செய்யறது ஒன்னா இருக்கும். அதை விட முக்கியம், ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் லக்னம் நின்ற புள்ளி, லக்னாதிபதி நின்ற புள்ளி, ராசி அதிபதி நின்ற புள்ளி, இந்த 3 கிரகம் பலமா இருக்கணும் சார். பலமா இருந்து அவர்களுடன் 10ஆம் அதிபதி தொடர்பு நம்ம சொன்ன மாதிரி கிரக நினைவுல இருந்துச்சுன்னா இதை சார்ந்து குழந்தைங்களுக்கு படிக்கிற துறையை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்குறப்ப குழந்தைங்க வந்து பாத்தீங்களா மிக மிக சிறப்பாக படிப்பார்கள் என்று சொல்லி நல்லது ஒரு வாய்ப்பளித்த சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.